ஓம் நம சிவாய. இன்னைக்கான வீடியோல அதாவது சிவபெருமான் நம்மளை ஆட்கொண்டு விட்டாரான்றத நம்ம எப்படி உணர்றது, அதுக்கான ஒரு பதிவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் பேசுறதுக்கு தகுதியானவனான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் தகுதியானவன். ஏன்னா நான் பல வருஷமா சிவபெருமான வழிபட்டு நான் உணர்ந்து எனக்கெல்லாம் நடந்த விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலேயே நடந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. முதல் அறிகுறி முதல் நமக்கு என்ன சிம்டம்ஸ்னா, நம்ம எப்பயுமே அவரோட சிந்தனையிலேயே இருப்போம். அவரோட மந்திரத்தை ஓம் நம சிவாய என்ற ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அடிக்கடி சிவாலயங்களுக்கு போகணும்னு தோணும். இந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே சிவபெருமான் நம்மளை ஆட்கொண்டு விட்டாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது என்னன்னா, நம்ம எங்கேயாவது போய்கிட்டே இருப்போம். நம்ம பஸ்ல போறோம், பைக்ல போறோம், இந்த மாதிரி எங்க போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சிவபெருமானை பத்தி ஓம் நம சிவா என்ற ஒரு மந்திரமோ, அவரோட உருவ போட்டோவோ, இல்ல அவரோட ஓவியமோ, இது ஏதாச்சும் ஒரு இது நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம போயிட்டே இருப்போம், வண்டியில போகும்போது திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு சிவன் கோவில் இருக்கும். அப்புறம் கொஞ்ச தூரம் போவோம், திடீர்னு பார்த்தா ஓம் நம சிவாயன்னு அந்த மந்திரங்கள் எழுதி இருக்கும். இந்த மாதிரி பல சேஞ்ச் நமக்குள்ள உண்டாகுங்க. நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். எப்பயுமே நம்ம நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ கடவுளை நீங்க வேண்டி இருக்கலாம். இந்த எத்தனை கடவுள்களை நீங்க வேண்டினாலும் கடைசியா நீங்க சரணடைகிறது சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த சிவாய நம ஓம் நம சிவாய, சிவனே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நீங்க சிவ சிந்தனையிலேயே இருப்பீங்க. சிவன் தான் எல்லாம், சிவன் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிந்தனையிலே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நடக்கக்கூடிய எல்லாமே சிவபெருமான் மட்டும்தான் நடத்தி வைக்கிறாரு. இப்ப நடக்கிறது எல்லாமே அவரோட ஒரு இதுலதான் நடக்குது. அவரோட ஒரு ஆசீர்வாதத்துலதான் நமக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு துன்பமும் இல்லாம ரொம்ப ஒரு மன அமைதியா அவரை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த அறிகுறி தான் உண்மையிலேயே நமக்கு சிவபெருமான் ஆட்கொண்டு விட்டாரான்றத நம்ம உணர்றதுக்கான சிறந்த வழி. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்துல எத்தனை பேர் என்னென்ன விஷயம் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ இப்படி ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லா ஜீவராசிகளையும் ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எறும்பா இருந்தாலும் சரி, ஈயா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, காகமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சிக்க முடியுதுன்னு தெரியல. ஸோ புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். நான் புரிஞ்சிருக்க அளவுக்கு தான், நீங்க புரிஞ்சிக்க அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம கொஞ்சம் வார்த்தை திக்கி வருங்க, அதெல்லாம் கொஞ்சம் எதுவும் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ மறக்காம நம்மளோட சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல்ல வரப்போகுது. ஓம் நம சிவாயன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன்.